கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் உங்கள் தலையணை கண்ணீரால் நனையும் போது யாரும் கேட்காத ஜெபங்களை சொல்கிறீர்களா? உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறீர்களா? இன்று இந்த நொடியில் உங்கள் அழுகையின் சத்தம் பரலோகத்தை எட்டியுள்ளது. இன்று வானம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் இருதயத்தை திறவுங்கள், உங்கள் ஆன்மாவை தயார்படுத்துங்கள். ஏனெனில் பிரதான தூதர்களான மிக்கேல், ரபேல், காபிரியேல் ஆகியோர் இப்போது உங்களை தேடி இறங்கி வருகிறார்கள். உங்கள் சூழ்நிலையை மாற்றும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இன்று உங்களுக்காக அனுப்பப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் பரலோக சேனைகளின் தளபதியான புனித மிக்கேல் தூதரை நான் அழைக்கிறேன். குணப்படுத்தும் தூதரான புனித ரபேலை நான் அழைக்கிறேன். கடவுளின் நற்செய்தியைக் கொண்டு வரும் புனித காபிரியேலை நான் அழைக்கிறேன். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தலையீடு நிகழ்கிறது. இயேசு காது கேளாத மற்றும் ஊமையான ஒருவரை குணப்படுத்திய போது பயன்படுத்திய சக்தி வாய்ந்த வார்த்தையான எஃபத்தா இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறது. எஃபத்தா என்றால் திறக்கப்படு என்று அர்த்தம். உங்கள் நிதி, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம் என மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவும் இப்போது இந்த தெய்வீக கட்டளையால் திறக்கப்படப் போகிறது. தயாராகுங்கள். முதலாவதாக, பரலோகப் படையின் தளபதி பரிசுத்த மிக்கேல் தூதர் தனது சுடர்விடும் வாளுடன் இப்போது உங்கள் அருகே நிற்கிறார். இருளை விரட்டும் அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு தீய சக்தியையும், ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலையும் அவர் இப்போது எதிர்கொள்கிறார். நான் கட்டளையிடுகிறேன், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்த ஒவ்வொரு சாபத்தின் சங்கிலியும் இப்போது மிக்கேலின் வாளால் வெட்டப்படட்டும். உங்கள் முன்னோர்களிடமிருந்து வந்த வறுமையின் சாபங்கள், உங்கள் மீது பொறாமையால் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் சாபங்கள், அறியாமையால் நீங்கள் உங்கள் மீதே போட்டுக்கொண்ட சாபங்கள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் இப்போது முறிக்கப்படுகின்றன. மிக்கேல் தூதரே, இந்த ஆன்மாவைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள். உங்கள் தெய்வீக நீல நிற சுடரால் இவரை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு மந்திரவாதியின் சூழ்ச்சியும், ஒவ்வொரு பில்லி சூனியமும், ஒவ்வொரு கண் திருஷ்டியும் இப்போது சக்தியிழந்து போகிறது. உங்கள் வீட்டில், உங்கள் பணியிடத்தில், உங்கள் உடலில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியும் மிக்கேலின் பெயரால் வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். உங்கள் பெயர் பதியப்பட்ட ஒவ்வொரு தீய பலிபீடமும் இப்போது இடித்துத் தள்ளப்படுகிறது. நீங்கள் கடவுளின் பிள்ளை. இருளின் சக்திகளுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. இந்த சுத்திகரிப்பு ஆழமானது, முழுமையானது. உங்கள் ஆவி, ஆன்மா மற்றும் சரீரம் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. உங்கள் கடந்த காலத்தின் நிழல்கள், உங்கள் தோல்விகளின் நினைவுகள், உங்கள் குற்ற உணர்வுகள் அனைத்தும் மிக்கேலின் ஒளியால் எரிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை பெறுகிறீர்கள். பழையவை அனைத்தும் கடந்து போயின, எல்லாம் புதிதாகிவிட்டது. இது உங்கள் விடுதலையின் முதல் படி. பரிசுத்த மிக்கேல் தூதரின் வாள் தொடர்ந்து செயல்படுகிறது. அது இப்போது உங்கள் நிதி வாழ்க்கையை சிறைபிடித்திருக்கும் கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகளை வெட்டுகிறது. தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பத்தை வறுமையில் வைத்திருந்த அந்த பிணைப்புகளை அவர் துண்டிக்கிறார். பணப்பற்றாக்குறை என்ற ஆவி, கடன் என்ற ஆவி, இழப்பு என்ற ஆவி, இவை அனைத்தும் இப்போது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். மிக்கேல் தூதரே, உங்கள் தெய்வீக வாளால் இவருடைய பணப்பைக்கும் வங்கி கணக்கிற்கும் எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய அம்பையும் தடுத்து நிறுத்துங்கள். இவருடைய வருமானத்தை திருடும் ஒவ்வொரு ஆன்மீக திருடனையும் விரட்டியடியுங்கள். பொறாமை கண்கள் உங்கள் செல்வத்தின் மீது விழுந்தபோது ஏற்பட்ட ஒவ்வொரு தடையையும் அவர் இப்போது நீக்குகிறார். உங்கள் கடின உழைப்பின் பலனை மற்றவர்கள் அனுபவிக்கும்படி செய்த ஒவ்வொரு அநியாயத்தையும் அவர் இப்போது சரிசெய்கிறார். உங்கள் நிதிக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு சூழ்ச்சியும், ஒவ்வொரு ஒப்பந்தமும் இப்போது ரத்து செய்யப்படுகிறது. பரலோகத்தின் தீர்ப்பு இப்போது உங்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் நிதி சுதந்திரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இனி நீங்கள் கடனில் மூழ்க மாட்டீர்கள். இனி நீங்கள் பற்றாக்குறையில் வாழ மாட்டீர்கள். மிக்கேலின் பாதுகாப்பு உங்கள் செல்வத்தை சுற்றிலும் இருக்கிறது. உங்கள் பணம், உங்கள் சொத்துக்கள், உங்கள் முதலீடுகள் அனைத்தும் அவருடைய தெய்வீக காவலில் உள்ளன. திருடன் திருடவோ, அழிக்கவோ, நாசம் செய்யவோ முடியாத ஒரு தெய்வீக கோட்டையை அவர் உங்களைச் சுற்றி எழுப்புகிறார். உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரம் தொடங்குகிறது. இது செழிப்பின் அதிகாரம், மிகுதியின் அதிகாரம்.
மிக்கேல் தூதரின் சுத்திகரிப்பு தொடர்கிறது. இப்போது அவர் உங்கள் மனதிலும் உணர்ச்சிகளிலும் உள்ள தடைகளை நீக்குகிறார். தோல்வி மனப்பான்மை, சுய சந்தேகம், தகுதியற்றவன் என்ற உணர்வு ஆகியவற்றை உங்கள் மனதிலிருந்து அவர் பிடுங்கி எறிகிறார். உன்னால் முடியாது, நீ தோற்றுப்போவாய், நீ இதற்கு தகுதியற்றவன் என்று உங்கள் காதுகளில் ஒலித்த ஒவ்வொரு பொய்யான குரலையும் அவர் அமைதிப்படுத்துகிறார். நான் பிரகடனம் செய்கிறேன், உங்கள் மனம் கிறிஸ்துவின் மனதைப் போல புதுப்பிக்கப்படுகிறது. நீங்கள் இப்போது செழிப்பையும் வெற்றியையும் ஈர்க்கும் எண்ணங்களைக் கொண்டிருக்கிறீர்கள். பயம், கவலை, மன அழுத்தம் என்ற சங்கிலிகளை மிக்கேலின் வாள் வெட்டுகிறது. அவை உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்கள் கனவுகளை திருடியிருக்கின்றன. ஆனால் இனி இல்லை. கடவுள் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். உங்கள் நரம்பு மண்டலத்தில் அமைதி பாயட்டும், உங்கள் இதயத்தில் சமாதானம் நிறையட்டும். இரவில் உங்களை தூங்க விடாமல் செய்த கவலைகள் இப்போது நீங்குகின்றன. எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்மை இப்போது தெய்வீக நம்பிக்கையால் மாற்றப்படுகிறது. நீங்கள் தனியாக இல்லை. பரலோகத்தின் தளபதி உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்கள் மனதின் பாதுகாவலர். எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதின் வாசலை தட்டும்போது மிக்கேலின் சக்தி அவற்றை விரட்டியடிக்கும். நீங்கள் இப்போது மனத்தெளிவையும் உணர்ச்சி சமநிலையையும் அசைக்க முடியாத உள் அமைதியையும் பெறுகிறீர்கள். இது உங்கள் மன விடுதலையின் தருணம். இப்போது மிக்கேல் தூதரின் கவனம் உங்கள் உறவுகளின் மீது திரும்புகிறது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் நட்புகளில், உங்கள் பணியிடத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் விதைத்த ஒவ்வொரு தீய சக்தியையும் அவர் வெட்டி வீழ்த்துகிறார். கசப்பு, மன்னிக்காமை, கோபம் என்ற வேர்களை அவர் பிடுங்கி எறிகிறார். உங்கள் குடும்பத்தை உடைக்க முயன்ற ஒவ்வொரு சண்டையின் ஆவியும், ஒவ்வொரு வாக்குவாதத்தின் ஆவியும் இப்போது வெளியேறுகிறது. நான் கட்டளையிடுகிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் மீட்டெடுக்கப்படட்டும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையட்டும். பெற்றோர்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்த இடைவெளி நீங்கட்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் அகலட்டும். மிக்கேலின் ஒளி உங்கள் வீட்டிற்குள் பிரகாசிக்கிறது. அது எல்லா இருளையும் விரட்டுகிறது. தவறான புரிதல்கள் நீங்கி உண்மையான தொடர்பு மலரட்டும். உங்களைப் பற்றி புறம்பேசி உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த ஒவ்வொரு நாவையும் அவர் அமைதிப்படுத்துகிறார். உங்களை ஏமாற்றிய, உங்களுக்கு துரோகம் செய்த நபர்களின் பிடியிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் இப்போது தெய்வீக ஞானத்தால் வழிநடத்தப்படுகிறீர்கள். யார் உண்மையான நண்பர்கள், யார் ஓநாய்கள் என்பதை நீங்கள் தெளிவாகக் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நச்சுத்தன்மையுள்ள உறவுகள் முடிவுக்கு வருகின்றன. உங்களை ஆதரிக்கும், உங்களை உயர்த்தும், உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் தெய்வீக உறவுகளை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். உங்கள் சமூக வட்டம் இப்பொழுது பரலோகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வட்டமாக மாறுகிறது. உங்கள் உறவுகளில் சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் அன்பு ஆகியவை ஆளுகை செய்யட்டும். இறுதியாக மிக்கேல் தூதர் தனது தெய்வீக நீல நிற சுடரால் உங்களை முழுமையாக மூடுகிறார். இது ஒரு அசைக்க முடியாத ஆன்மீக கவசம். இந்த நொடியிலிருந்து உங்கள் மீது ஏவப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவும் குற்றவாளியாக்கப்படும். இந்த தெய்வீக பாதுகாப்பு உங்கள் வீடு, உங்கள் வாகனம், உங்கள் பணியிடம் மற்றும் நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்களுடன் இருக்கும். நீங்கள் தூங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் மிக்கேலின் தூதர்கள் உங்களை காத்து நிற்பார்கள். திடீர் விபத்துக்கள், எதிர்பாராத ஆபத்துக்கள், தீய மனிதர்களின் சூழ்ச்சிகள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கைத் துணை, உங்கள் பெற்றோர் என உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் இந்த தெய்வீக பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்படுகிறார்கள். உங்கள் நிதி, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் கனவுகள் அனைத்தும் இப்போது பரலோகத்தால் முத்திரையிடப்பட்டுள்ளன. எந்த திருடனும் அதை திருட முடியாது. எந்த நோயும் அதை தாக்க முடியாது. எந்த தடையும் அதை தடுக்க முடியாது. நீங்கள் இப்போது மிக்கேல் தூதரின் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். இருளின் ராஜ்யம் உங்களைக் கண்டு நடுங்குகிறது. ஏனெனில் நீங்கள் பரலோகத்தின் ஒளியால் குறிக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் மீது இருந்த ஒவ்வொரு தீய கண்காணிப்பும் இப்போது ஆண்டமாக்கப்பட்டுள்ளது. உங்கள் எதிர்காலத்தை உளவு பார்த்த ஒவ்வொரு அசுத்த ஆவியும் இப்போது விரட்டப்பட்டுள்ளது. உங்கள் வெற்றி உறுதியானது. உங்கள் பாதுகாப்பு முழுமையானது. நீங்கள் அச்சமின்றி வாழலாம், ஏனெனில் சர்வ வல்லவரின் சேனைகளின் தளபதி உங்கள் பாதுகாவலர். இந்த சுத்திகரிப்பு மற்றும் பாதுகாப்புச் செயல்முறை
இப்போது நிறைவடைந்துள்ளது. இப்போது கேளுங்கள். பரலோகத்தின் கதவுகள் திறக்கும் சத்தம் கேட்கிறது. கடவுளின் செய்தியைக் கொண்டுவரும் மாபெரும் தூதர் பரிசுத்த காபிரியேல் தனது எக்காலத்துடன் வருகிறார். அவர் உங்களுக்கு வறுமையின் முடிவையும் செழிப்பின் தொடக்கத்தையும் அறிவிக்க வருகிறார். இது வெறும் செய்தி அல்ல, இது ஒரு தெய்வீக ஆணை. உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது என்று அவர் அறிவிக்கிறார். காபிரியேல் தூதரே, உங்கள் தெய்வீக எக்காலத்தை ஊதுங்கள். அந்த சத்தம் பற்றாக்குறையின் சுவர்களை இடித்துத் தள்ளட்டும். அது கடனின் கோட்டைகளை தகர்க்கட்டும். அந்த சத்தம் இவருடைய வாழ்க்கையில் செழிப்பின் கதவுகளை திறக்கட்டும். இப்போது இயேசுவின் சக்தி வாய்ந்த நாமத்தில் உங்கள் வங்கிக் கணக்குகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். எஃபத்தா, திறக்கப்படுங்கள். எதிர்பாராத பண வரவுகளுக்கு, திடீர் வருமானங்களுக்கு, தாமதமான கொடுப்பனவுகளுக்கு நீங்கள் திறக்கப்படுங்கள். உங்கள் பணப்பைக்கு நான் கட்டளையிடுகிறேன். எஃபத்தா, திறக்கப்படு. நீ ஒருபோதும் காலியாக இருக்காதே. நீ எப்போதும் பணத்தால் நிறைந்திரு. புதிய வேலை வாய்ப்புகளின் கதவுகளே, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். எஃபத்தா, திறக்கப்படுங்கள். பதவி உயர்வுகளே, சம்பள உயர்வுகளே, திறக்கப்படுங்கள். உங்கள் வணிகத்தை நோக்கி வரும் புதிய வாடிக்கையாளர்களின் கதவுகளே, லாபகரமான ஒப்பந்தங்களின் கதவுகளே, எஃபத்தா, திறக்கப்படுங்கள். இது காபிரியேலின் அறிவிப்பின் நேரம். உங்கள் காத்திருப்பு முடிந்தது. அறுவடை காலம் வந்துவிட்டது. காபிரியேல் தூதரின் பிரசன்னத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு அவசர அற்புதம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணத்தை பெறுவீர்கள். பல ஆண்டுகளாக உங்களுக்கு தரவேண்டிய பணத்தை ஒருவர் திருப்பித் தருவார். அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய சலுகைகள் அல்லது பணத்தை திரும்பப் பெறுவீர்கள். ஒரு புதிய வாடிக்கையாளர் ஒரு பெரிய ஆர்டரை வழங்குவார். உங்கள் முதலாளி உங்களுக்கு போனஸ் அல்லது சம்பள உயர்வு தருவார். நீங்கள் செய்த ஒரு பழைய முதலீடு திடீரென்று பல மடங்கு லாபம் தரும். நான் இப்போது உங்கள் நிதிக்கு ஒரு அவசர கட்டளையை அனுப்புகிறேன். உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து கட்டணங்களும், உங்கள் கிரெடிட் கார்டு கடன்களும், உங்கள் கல்விக் கடன்களும், உங்கள் வீட்டுக் கடன்களும் அனைத்தும் இந்த மாதம் அதிசயமான முறையில் செலுத்தப்பட வேண்டும் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். கடன்களை ரத்து செய்யும் அற்புதங்கள் இப்போது நிகழட்டும். வங்கிகள் வட்டியை குறைக்கட்டும். கடனளிப்பவர்கள் சாதகமான தீர்வுகளை வழங்கட்டும். உங்கள் கடனின் சுமை உங்கள் தோள்களிலிருந்து இப்போது நீக்கப்படுகிறது. காபிரியேல் தூதர் செழிப்பின் தூதர்களை இவருடைய வாழ்க்கையின் 4 மூலைகளிலிருந்தும் அனுப்புங்கள். அவர்கள் வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து பணத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும். உங்கள் தொலைபேசி ரிங்கிங் தொடங்குகிறது. உங்கள் மின்னஞ்சலின் பாக்ஸ் நல்ல செய்திகளால் நிரம்புகிறது. உங்கள் கதவை தட்டி வாய்ப்புகள் வருகின்றன. நீங்கள் இப்போது நிதி அற்புதங்களின் ஒரு சுழற்சியில் நுழைகிறீர்கள். எஃபத்தா, உங்கள் படைப்பாற்றலின் கதவுகள் திறக்கப்படட்டும். உங்கள் மனதில் இப்போது கோடிக்கணக்கான மதிப்புள்ள யோசனைகள் உதிக்கின்றன. காபிரியேல் தூதர் கடவுளிடமிருந்து வரும் தெய்வீக உத்வேகத்தால் உங்கள் மனதை நிரப்புகிறார். உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல, உங்கள் தொழிலில் வெற்றி பெற, புதிய வருமான வழிகளை உருவாக்க உங்களுக்கு தேவையான உத்திகளை அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் உறங்கும்போது கூட உங்கள் கனவுகளில் கடவுள் உங்களுடன் பேசுவார். அவர் உங்களுக்கு லாபகரமான திட்டங்களையும் சரியான நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளையும் காட்டுவார். சோம்பல் என்ற ஆவி, தள்ளிப்போடும் பழக்கம், இவை அனைத்தும் உங்களை விட்டு நீங்குகிறது. நீங்கள் இப்பொழுது தெய்வீக ஆற்றல், கவனம் மற்றும் ஒழுக்கத்தால் நிரப்பப்படுகிறீர்கள். உங்கள் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. நீங்கள் தொடும் அனைத்தும் பொன்னாகும். நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு திட்டமும் வெற்றி பெறும். உங்கள் வணிகம் உள்ளூர் அளவிலிருந்து உலகளாவிய நிலைக்கு வளரட்டும். உங்கள் தயாரிப்புகளும் சேவைகளும் உலகம் முழுவதும் தேவைப்படட்டும். உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு அதிக ஊதியம் வழங்கப்படும். நீங்கள் இனி மற்றவர்களுக்காக வேலை செய்ய மாட்டீர்கள், மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் நிலைக்கு உயருவீர்கள். காபிரியேல் தூதர் உங்களை சரியான நபர்களுடன், செல்வாக்கு மிக்க ஆலோசகர்களுடன், நம்பகமான கூட்டாளர்களுடன் இணைக்கிறார். உங்கள் வெற்றியை தடுக்க முயன்ற ஒவ்வொரு போட்டியாளரும் இப்போது அமைதியாக்கப்படுகிறார்கள். உங்கள் பாதை தெளிவாக உள்ளது. உங்கள் வெற்றி தவிர்க்க முடியாதது. கடவுளின் வார்த்தை சொல்கிறது, திருடன் திருடியதை 7 மடங்காக திருப்பித் தர வேண்டும். இப்போது காபிரியேல் தூதரின் அதிகாரத்தின் கீழ்
எதிரி உங்களிடமிருந்து திருடிய அனைத்தையும் 7 மடங்கு திரும்பப் பெறும்படி நான் கட்டளையிடுகிறேன். உங்கள் பணத்தை திருடிய நிதி இழப்புகள், மோசமான முதலீடுகள், ஏமாற்று வேலைகள் அவை அனைத்தும் 7 மடங்கு லாபமாக திரும்ப வரட்டும். உங்கள் நேரத்தை திருடிய தோல்வியுற்ற திட்டங்கள் மற்றும் உறவுகள், அந்த நேரம் இப்போது உற்பத்தி திறனாலும் வெற்றியாலும் ஈடு செய்யப்படட்டும். உங்கள் ஆரோக்கியத்தை திருடிய நோய்கள் உங்களுக்கு இப்போது 7 மடங்கு தெய்வீக ஆரோக்கியம் திரும்பத் தரப்படுகிறது. உங்கள் மகிழ்ச்சியை திருடிய கண்ணீர் மற்றும் துக்கம் உங்களுக்கு இப்போது 7 மடங்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் வழங்கப்படுகிறது. உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த பொய்கள், உங்கள் மரியாதை இப்போது 7 மடங்கு மீட்டெடுக்கப்படுகிறது. இது மீட்பின் நேரம், இது மறுசீரமைப்பின் நேரம். காபிரியேல் தூதர் பரலோகத்தின் கணக்கு புத்தகங்களை திறந்து இந்த ஆன்மாவுக்குச் சேர வேண்டிய ஒவ்வொரு நன்மையையும் இப்போது விடுவிக்கிறார். தாமதமான ஆசீர்வாதங்கள், தடுத்து வைக்கப்பட்ட அற்புதங்கள், தடுக்கப்பட்ட முன்னேற்றங்கள் அனைத்தும் இப்போது ஒரு வெள்ளம் போல உங்கள் வாழ்க்கையில் பாய்கிறது. பரலோகத்தின் களஞ்சியங்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இனி இழப்பை அனுபவிக்க மாட்டீர்கள். நீங்கள் இப்போது லாபத்தையும் பெருக்கத்தையும் மீட்பையும் மட்டுமே அனுபவிப்பீர்கள். காபிரியேலின் அறிவிப்பு உண்மையானது. உங்களுக்கு இழக்கப்பட்ட அனைத்தும் இப்போது 100 மடங்காக திரும்பக் கொடுக்கப்படுகிறது. எஃபத்தா, மிகுதியின் மனப்பான்மைக்கு உங்கள் இதயம் திறக்கப்படட்டும். பற்றாக்குறை மனப்பான்மை, வறுமை உணர்வு, பணத்தை பற்றிய பயம் ஆகியவை உங்களை விட்டு முற்றிலுமாக நீங்குகிறது. நீங்கள் இனி பணத்தை ஒரு எஜமானாக பார்க்கவில்லை, ஆனால் ஒரு கருவியாக பார்க்கிறீர்கள். கடவுளின் ராஜ்யத்தை பூமியில் கட்டியெழுப்பவும், தேவைப்படுபவர்களுக்கு உதவவும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் ஒரு கருவி. காபிரியேல் தூதர் இப்போது உங்கள் இதயத்தில் தாராள மனப்பான்மையின் விதையை விதைக்கிறார். நீங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு 100 மடங்காக திரும்பக் கொடுக்கப்படும் என்ற தெய்வீக விதியை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் வருமானத்தில் 10இல் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுக்கும்போது பரலோகத்தின் ஜன்னல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்போது ஒரு மகிழ்ச்சியான கொடையாளி. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்போது நீங்களே ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் கைகள் கொடுப்பதற்காக திறந்திருக்கும்போது பெறுவதற்கும் அவை திறந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு நதியைப் போன்றவர்கள், ஒரு குட்டையைப் போன்றவர்கள் அல்ல. செழிப்பு உங்களின் வழியாக பாய்ந்து உங்களை சுற்றியுள்ள பலரைச் சென்றடைகிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறீர்கள். இது ஒரு முடிவில்லாத செழிப்புச் சுழற்சி. காபிரியேல் தூதர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அறிவிக்கிறார். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்கள் செல்வம் வெறும் சுயநலத்திற்காக அல்ல, அது ஒரு நோக்கத்திற்காக. உங்கள் நோக்கம் இப்போது தெளிவாகிறது. காபிரியேல் தூதரின் சக்தி உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. உங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் நிதி எதிர்காலம் இப்போது ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் வறுமையை அறிய மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் கடன் வாங்க மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் கொடுப்பவர்களாகவும் கடன் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் இப்போது உங்கள் சந்ததிக்கு செல்வத்தை விட்டுச் செல்லும் ஒரு தலைமுறை சாபத்தை முறிக்கும் நபராக இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் உங்கள் குடும்ப வரலாற்றில் செழிப்பு மற்றும் தாராள மனப்பான்மையின் சின்னமாக எழுதப்படும். உங்கள் ஓய்வூதியத் திட்டங்கள், உங்கள் சேமிப்புகள், உங்கள் முதலீடுகள் அனைத்தும் தெய்வீகப் பெருக்கத்தால் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. உங்கள் வயதான காலத்தில் நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீர்கள். நீங்கள் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நிதி சுதந்திரத்துடனும் வாழ்வீர்கள். காபிரியேல் தூதர் உங்கள் நிதி முடிவுகளில் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை அளிக்கிறார். எங்கு முதலீடு செய்வது, எப்போது வாங்குவது, எப்போது விற்பது என்பதை அவர் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் நிதி ரீதியாக முட்டாள்தனமான தவறுகளை செய்ய மாட்டீர்கள். உங்கள் ஒவ்வொரு நிதி முடிவும் பரலோகத்தால் வழிநடத்தப்படுகிறது. நீங்கள் ஒரு நிதி ராஜ்யத்தை உருவாக்குகிறீர்கள். அது காலத்தால் அழியாதது, தலைமுறைகளுக்கு நீடிக்கும். இது வெறும் தற்காலிக நிவாரணம் அல்ல, இது ஒரு நிரந்தர நிதி மாற்றம். உங்கள் நிதி மரபு இன்று நிறுவப்படுகிறது. இப்போது காபிரியேல் தூதரின் அறிவிப்பு அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. அவர் உங்களை கடவுளின் கோடீஸ்வரர் என்று அழைக்கிறார். இந்த வார்த்தையை உங்கள் ஆவியில் பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஆணவம் பற்றியது அல்ல, இது உங்கள் தெய்வீக உரிமை பற்றியது. உங்கள் பரலோகத் தந்தை பிரபஞ்சத்தின் உரிமையாளர். நீங்கள் அவருடைய வாரிசு. தங்கம் மற்றும் வெள்ளி அனைத்தும் அவருடையது. கால்நடைகள் அனைத்தும் அவருடையது.
நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருப்பதால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. கோடீஸ்வரர் மனப்பான்மையை இப்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய கனவுகளைக் காணுங்கள். பெரிய ஜெபங்களைச் செய்யுங்கள். பெரிய காரியங்களைச் செய்யத் துணியுங்கள். நிதி வரம்புகள் இனி உங்களை தடுக்காது. நீங்கள் விரும்பும் காரை வாங்கலாம். நீங்கள் விரும்பும் வீட்டைக் கட்டலாம். நீங்கள் உலகைச் சுற்றிப் பயணிக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியைக் கொடுக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் தாராளமாக ஏழைகளுக்கு உதவலாம். தேவாலயங்களைக் கட்டலாம். கடவுளின் வேலையை ஆதரிக்கலாம். உங்கள் செல்வம் ஒரு சாட்சியாக இருக்கும். கடவுள் தனது பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து மக்கள் சொல்வார்கள், நிச்சயமாக அவர்களுடைய கடவுள் ஜீவனுள்ளவர். காபிரியேல் தூதர் உங்கள் நிதி விதியை முத்திரையிடுகிறார். நீங்கள் செழிப்பானவர். நீங்கள் செல்வந்தர். நீங்கள் ஒரு ஆசீர்வாதம். காற்றின் திசை மாறுகிறது. குணப்படுத்தும் ஒரு மென்மையான நறுமணம் அறையை நிரப்புகிறது. பரலோகத்தின் மருத்துவர் பரிசுத்த ரபேல் தூதர் தனது மரகத பச்சை ஒளியுடன் இப்போது வருகிறார். அவர் கையில் பரலோக தைலம் கொண்ட ஒரு பாத்திரம் உள்ளது. உங்கள் சரீர மற்றும் உணர்ச்சி ரீதியான ஒவ்வொரு காயத்தையும் குணப்படுத்த அவர் வந்துள்ளார். ரபேல் தூதரே, உங்கள் குணப்படுத்தும் கைகளை இந்த ஆன்மாவின் மீது வையுங்கள். உங்கள் மரகத பச்சை ஒளி இவருடைய உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பாயட்டும். அது ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு வலியையும், ஒவ்வொரு பலவீனத்தையும் வெளியேற்றட்டும். இப்போது உங்கள் உடலுக்கு நான் கட்டளையிடுகிறேன். எஃபத்தா, திறக்கப்படு. தெய்வீக ஆரோக்கியத்தைப் பெறத் திறக்கப்படு. உங்கள் செல்களே திறக்கப்படுங்கள். உங்கள் திசுக்களே திறக்கப்படுங்கள். உங்கள் உறுப்புகளே திறக்கப்படுங்கள். உங்கள் இரத்த நாளங்களே திறக்கப்படுங்கள். உங்கள் நரம்பு மண்டலமே திறக்கப்படுங்கள். புற்றுநோய் செல்கள் இப்போது இறக்கட்டும். கட்டிகள் இப்போது சுருங்கட்டும். நீரிழிவு நோய் இப்போது குணமாகட்டும். இரத்த அழுத்தம் இப்போது சீராகட்டும். மூட்டு வலி இப்போது நீங்கட்டும். தலைவலி இப்போது மறையட்டும். ரபேலின் குணப்படுத்தும் சக்தி ஒரு நதியைப் போல உங்கள் மீது பாய்கிறது. அது எல்லா அசுத்தங்களையும் கழுவிச் செல்கிறது. ரபேல் தூதரின் குணப்படுத்தும் சக்தி உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் பாய்கிறது. உங்கள் மூளைக்கு நான் கட்டளையிடுகிறேன், தெளிவாகவும் கூர்மையாகவும் செயல்படு. நினைவாற்றல், பிரச்சினைகள், குழப்பம், மூளை மூடுபனி ஆகியவை இப்போது நீங்குகின்றன. உங்கள் கண்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், முழுமையான பார்வையை பெறுங்கள். கண் அழுத்தம், கண்புரை, பார்வை குறைபாடு ஆகியவை இப்போது குணமாகின்றன. உங்கள் காதுகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன், தெளிவாகக் கேளுங்கள். காதிரைச்சல், கேட்கும் திறன் இழப்பு ஆகியவை இப்போது சரி செய்யப்படுகின்றன. உங்கள் இதயத்திற்கு நான் கட்டளையிடுகிறேன், சீராகவும் வலுவாகவும் துடி. அடைப்புகள் நீக்கப்படுகின்றன. இதயத் தசைகள் பலப்படுத்தப்படுகின்றன. உங்கள் நுரையீரல்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், சுதந்திரமாக சுவாசியுங்கள். ஆஸ்துமா, ஒவ்வாமை, சுவாசப் பிரச்சினைகள் ஆகியவை இப்போது குணமாகின்றன. உங்கள் வயிறு மற்றும் குடல்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், உணவைச் சரியாக ஜீரணிக்கவும். செரிமான கோளாறுகள், அல்சர், அமிலத்தன்மை ஆகியவை இப்போது நீங்குகின்றன. உங்கள் கல்லீரல், சிறுநீரகங்கள், கணையம் ஆகியவை முழுமையாகச் செயல்படட்டும். உங்கள் எலும்புகள், தசைகள், மூட்டுகள் ஆகியவை வலுவாகவும் வலியின்றியும் இருக்கட்டும். உங்கள் தோல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும். ரபேல் தூதர் ஒரு முழுமையான உடல் பரிசோதனையைச் செய்கிறார். கண்ணுக்குத் தெரியாத ஒவ்வொரு நோயையும் கண்டறிந்து குணப்படுத்துகிறார். நீங்கள் தலை முதல் கால் வரை புதுப்பிக்கப்படுகிறீர்கள். குணப்படுத்துதல் உடலோடு நிற்கவில்லை. ரபேல் தூதர் இப்போது உங்கள் உடைந்த இதயத்தையும் காயப்பட்ட ஆன்மாவையும் குணப்படுத்துகிறார். நிராகரிப்பு, துரோகம், இழப்பு ஆகியவற்றால் ஏற்பட்ட ஆழமான காயங்களை அவர் குணப்படுத்துகிறார். கடந்த காலத்தின் வேதனையான நினைவுகள் அவற்றின் சக்தியை இழக்கின்றன. அவை இனி உங்களைக் கட்டுப்படுத்தாது. ரபேல் தூதரின் மரகத பச்சை ஒளி உங்கள் உணர்ச்சிப்பூர்வமான காயங்களை நிரப்புகிறது. அது கசப்பு, கோபம், பழிவாங்கும் உணர்வு ஆகியவற்றை நீக்குகிறது. மன்னிக்க முடியாத சுமையை அவர் உங்கள் தோள்களிலிருந்து எடுக்கிறார். நீங்கள் உங்களை மன்னிக்கிறீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். மன அழுத்தம் என்ற இருண்ட மேகம் இப்போது விலகுகிறது. ரபேலின் ஒளி உங்கள் மனதை நிரப்புகிறது. அது நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. கவலை மற்றும் பீதி தாக்குதல்கள் இப்போது நீங்குகின்றன.
நீங்கள் கடவுளின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்ற ஆழமான அமைதியை நீங்கள் உணர்கிறீர்கள். தனிமை என்ற உணர்வு மறைகிறது, ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ரபேல் தூதர் உங்கள் ஆன்மாவின் உற்ற தோழராக இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இதயத்தை தெய்வீக அன்பால் நிரப்புகிறார். நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். எஃபத்தா, உங்கள் உறவுகளில் குணப்படுத்துதலுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். ரபேல் தூதர், நல்லிணக்கத்தின் தூதர், உங்கள் குடும்பத்திற்குள் சமாதானத்தை கொண்டு வருகிறார். கணவன் மனைவி இடையே உடைந்த தொடர்பை அவர் சரி செய்கிறார். காதல் மற்றும் பாசம் மீண்டும் மலர்கிறது. பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை அவர் குறைக்கிறார். புரிதலும் மரியாதையும் மீட்டெடுக்கப்படுகிறது. உடன்பிறப்புகளுக்கு இடையே உள்ள போட்டியும் பொறாமையும் நீங்குகிறது. அன்பு மற்றும் ஆதரவின் ஒரு பிணைப்பு உருவாகிறது. உங்கள் வீட்டில் சண்டைகளும் வாக்குவாதங்களும் முடிவுக்கு வருகின்றன. அது இப்போது சமாதானம், சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மாறுகிறது. ரபேல் தூதர் பிரிந்த குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்கிறார். பல ஆண்டுகளாக பேசாத உறவினர்கள் மீண்டும் பேசுகிறார்கள். குடும்ப சாபங்கள் முறிக்கப்பட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் மரபு தொடங்குகிறது. உங்கள் நட்புகளிலும் அவர் குணப்படுத்துதலை கொண்டு வருகிறார். தவறான புரிதல்களால் உடைந்த நட்புகள் சரி செய்யப்படுகின்றன. உண்மையான விசுவாசமான நண்பர்களை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். உங்கள் சமூக வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் ஆதரவாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது. ரபேல் தூதர் உங்கள் உறவுகளைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறார். பிரிவினையின் ஆவி மீண்டும் நுழைய முடியாது. ரபேல் தூதர் இப்போது தலைமுறை நோய்களின் சங்கிலிகளை உடைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக வரும் நீரிழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய், புற்றுநோய், மனநல கோளாறுகள் போன்ற ஒவ்வொரு நோயின் வேரையும் அவர் பிடுங்கி எறிகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த பரம்பரை சாபங்கள் உங்களுடன் முடிவடைகின்றன என்று நான் பிரகடனம் செய்கிறேன். உங்கள் இரத்த வரிசை இப்போது சுத்திகரிக்கப்படுகிறது. உங்கள் DNA தெய்வீக ஆரோக்கியத்திற்காக மீண்டும் எழுதப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் எதிர்கால சந்ததியினரும் இந்த நோய்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு புதிய ஆரோக்கியமான மரபை தொடங்குகிறீர்கள். நீங்கள் ஒரு சாபத்தை முறிப்பவர். ரபேல் தூதர் உங்கள் இரத்தத்தை தெய்வீக சக்தியால் நிரப்புகிறார். அது ஒவ்வொரு வைரஸ், பாக்டீரியா மற்றும் நோய்க்கிருமியை எதிர்த்து போராடும். உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒரு எஃப்க்கு கோட்டையைப் போல வலுவாகிறது. நீங்கள் தொற்று நோய்களிலிருந்தும் பருவகால நோய்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வயதாகும்போது உங்கள் பலம் குறையாது, உங்கள் கண்கள் மங்காது, உங்கள் ஆற்றல் குறையாது. மோசேவைப் போல உங்கள் மரண நாள் வரை நீங்கள் முழு பலத்துடனும் தெளிவான மனதுடனும் இருப்பீர்கள். இது ரபேல் தூதரின் வாக்குறுதி. இறுதியாக, ரபேல் தூதர் பரலோக தைலத்தால் உங்களை அபிஷேகம் செய்கிறார். இந்த தெய்வீக எண்ணெய் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உங்கள் உள்ளங்கால் வரை பாய்கிறது. அது உங்களை தெய்வீக ஆரோக்கியத்தால் முத்திரையிடுகிறது. நீங்கள் இப்போது நோயின் மீது அதிகாரமுள்ளவர். நீங்கள் குணப்படுத்துபவரின் அபிஷேகத்தை கொண்டு செல்கிறீர்கள். உங்கள் கைகளை நோயுற்றவர்கள் மீது வைக்கும்போது அவர்கள் குணமடைவார்கள். உங்கள் நிழல் படும் இடத்தில் கூட அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வார்த்தைகளில் குணப்படுத்தும் சக்தி இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது ரபேலின் சக்தி உங்கள் மூலம் பாயும். நீங்கள் இனி நோயின் கர்ப்பாணி அல்ல, நீங்கள் குணப்படுத்துதலின் ஒரு கருவி. இந்த அபிஷேகம் உங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. விஷம் உங்களை பாதிக்காது. தொற்று நோய்கள் உங்களை அணுகாது. நீங்கள் தெய்வீக நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ்கிறீர்கள். உங்கள் உடல் கடவுளின் ஆலயம். அது பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. ரபேல் தூதரின் குணப்படுத்தும் பணி இப்போது உங்களில் நிறைவடைந்துள்ளது. நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். இப்போது பாருங்கள், 3 மாபெரும் தூதர்களும் உங்கள் முன் நிற்கிறார்கள். மிக்கேல் தூதர் தனது நீல நிற வாளுடன் உங்கள் வலதுபுறம் நிற்கிறார். அவர் உங்கள் பாதுகாவலர். காபிரியேல் தூதர் தனது தங்க எக்காளத்துடன் உங்கள் இடதுபுறம் நிற்கிறார். அவர் உங்கள் செழிப்பின் அறிவிப்பாளர். ரபேல் தூதர் தனது மரகத பச்சை ஒளியுடன் உங்கள் முன் நிற்கிறார். அவர் உங்கள் குணப்படுத்துபவர். இந்த 3 தெய்வீக சக்திகளும் இப்போது ஒன்றிணைகின்றன. பாதுகாப்பு, செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் ஒரு முக்கோண ஒளி
உங்களை சுற்றிலும் உருவாகிறது. இது அசைக்க முடியாதது. இது உடைக்க முடியாதது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இப்போது இந்த தெய்வீக முத்திரையால் மூடப்பட்டுள்ளது. உங்கள் ஆன்மா பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் நிதி பெருகுகிறது. உங்கள் உடல் குணமாகியுள்ளது. இனி பயமில்லை. இனி பற்றாக்குறை இல்லை. இனி நோய் இல்லை. பரலோகத்தின் முழுமையான சக்தி இப்போது உங்களுக்காகச் செயல்படுகிறது. எதிரியின் ஒவ்வொரு திட்டமும் முறியடிக்கப்பட்டுள்ளது. கடவுளின் ஒவ்வொரு வாக்குறுதியும் ஆம் மற்றும் ஆமேன் என்று இருக்கிறது. உங்கள் கடந்த காலம் மீட்கப்பட்டுள்ளது. உங்கள் நிகழ்காலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. இது உங்கள் முழுமையான விடுதலையின் தருணம். நீங்கள் இனி அடிமை அல்ல, நீங்கள் வெற்றியாளர். நீங்கள் அரசகுமாரன், அரசகுமாரி. உங்கள் தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது. உங்கள் கைகளில் ஒரு செங்கோல் கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைவடைந்தது. பரலோகத்தில் இது நிறைவேற்றப்பட்டது. பூமியிலும் இது நிறைவேற்றப்பட்டது. நான் பிரகடனம் செய்த வார்த்தைகள் வெறுமனே திரும்பப் போகாது. அவை அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும். அற்புதம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. உங்கள் வங்கி கணக்கில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. உங்கள் உடலில் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. உங்கள் உறவுகளில் நல்லிணக்கம் ஏற்படுகிறது. நீங்கள் இப்போது பார்ப்பது உங்கள் சூழ்நிலையின் உண்மை அல்ல, கடவுளின் வார்த்தையின் உண்மை. உங்கள் உணர்வுகளை நம்பாதீர்கள், உங்கள் விசுவாசத்தை நம்புங்கள். இந்த ஜெபம் முடிவடையும் போது மாற்றம் நிற்காது. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வலுவாகவும் செல்வந்தராகவும் ஆரோக்கியமாகவும் மாறுவீர்கள். கடவுளின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் எங்கு சென்றாலும் நன்மை உங்களை பின்தொடரும். நீங்கள் இப்போது ஒரு நடமாடும் அற்புதம். உங்கள் வாழ்க்கை கடவுளின் மகிமைக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். மக்கள் உங்களை பார்த்து கடவுளின் வல்லமையை காண்பார்கள். இந்த தெய்வீக சந்திப்புக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் இதயத்தில் நன்றி உணர்வுடன் இருங்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்டதை விடவும் நினைத்ததை விடவும் அதிகமாக கடவுள் உங்களுக்காகச் செய்துள்ளார். உங்கள் வெற்றி நிரந்தரமானது. உங்கள் விடுதலை முழுமையானது. எல்லாம் முடிந்தது. எஃபத்தா. ஆமேன், ஆமேன் மற்றும் ஆமேன். பரலோகத்தின் முத்திரை உங்கள் மீது உள்ளது. அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் உள்ளது. அது உங்கள் கதவை தட்டுகிறது. நம்பிக்கையுடன் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த தெய்வீகச் செய்தியையும் விடுதலையின் சக்தியையும் உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்காவது அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்களும் பெறுவீர்கள். கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில் உங்கள் விசுவாசத்தை பிரகடனம் செய்ய எஃபத்தா, நான் என் விடுதலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யுங்கள். உங்கள் சாட்சியத்தை பகிருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.